நுகர்வோர் அமைப்பிலிருந்து திரு வழக்கறிஞர் முருகனும் இணைந்திருக்கிறார். சார், உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன இந்த பட்ஜெட் குறித்து? நுகர்வோருக்கான ஏதாவது சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்குறீங்களா? இந்த ஃபைனான்ஸ் பில்லை பார்க்குறப்போ ரிச் வில் கிரைண்ட் த லா அந்த லா வில் கிரைண்ட் த பூவர் அப்படின்னு எங்கேயோ வாசித்தது ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கி நம்ம அந்த அறிவிப்பெல்லாம் பார்க்குறப்போ தங்கம் வெள்ளி வைரம் வாங்கலாம், விலை குறைஞ்சிடுச்சு. வங்கிகள் கடன் கட்டாதவங்களை வசூலிக்கிறதுக்கு இருந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரைபியூனல் கூடுதல் நீதிமன்றங்கள் தனியார் நிறுவனங்களும் என்பிஎஃப்சியும் அங்கே வழக்கு போட்டு பணத்தை வசூல் பண்ணலாம் என்கிற அறிவிப்பு இருக்குது. காலங்காலமாக விவசாயி போட்டிகிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எம்எஸ்பி கொடுங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அறிவிப்பு இல்லை. நம்ம நாட்டில் இருக்க எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றது இல்லை, ஒருவேளை சாப்பாட்டோட வாழ்கிறவங்க கூட இந்த நாட்டில் இருக்கான். இன்றைக்கும் எனக்கு போதிய வருமானம் இல்லைன்னு செத்து போகிற விவசாயி இருக்கான். விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தேசிய வருமானத்தில் 14% பேசுகிறோம். அவனுக்கான வருமானம் என்ன? நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த காலத்தில் நேச்சுரல் விவசாயத்துக்கு வரமா, அவன் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு விவசாயம் பண்ணாவே அவனுக்கு நஷ்டம், செத்து போகிறான் கடன் கட்ட முடியாமல். நீ ஆர்கானிக்னு கொண்டு வந்தால் சாவு சதவீதம் அதிகமாகும். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசேஷன் என்பது விவசாய வெல்ஃபேருக்கா பொதுமக்கள் வெல்ஃபேருக்கா ஃபேன்சியான அறிவிப்பா? காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோங்க. அவங்க எல்லா அறிவிப்புமே சிறப்பு அந்தஸ்துங்கிறது வார்த்தை இல்லையே தவிர எல்லாமே மிக சிறப்பாக அங்கே 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இடுபொருட்கள் விலை உயர்ந்துருச்சு, அதனால உற்பத்தி செலவு கூடுது. இயற்கை வேளாண் முறைக்கு மாறுவதன் மூலமாக இதெல்லாத்தையும் குறைக்க முடியும், அதே மாதிரி உணவின் தரத்தையும் உயர்த்த முடியும். அதுதானே தமிழ்நாடு பட்ஜெட்லையும் அப்படிதானே சொல்லிருக்கோம். உணவின் தரம் கூடுவதற்கான வாய்ப்பு அறிவிக்கப்பட்ட மாதிரி செயல்படுத்தப்பட்ட உணவின் தரம் உயரும், அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல விவசாயிகளுடைய வெல்ஃபேர் இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். விவசாயிக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ண போறது இல்ல. இயற்கை வேளாண் முறைக்கு மாறுவதன் மூலமாக விவசாயிகளுக்கு கூடுதல் பாதிப்பா? அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்ங்கிறதுக்கான எந்த ஒரு அறிவிப்பு இல்லையே. அவங்க கேட்குறாங்க, நான் செஞ்ச பொருளுக்கு இந்த விலை நிர்ணயிக்கணும், நான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நாங்கள் போடுற உழைப்பு இதெல்லாம் சேர்த்து விலையை நிர்ணயம் பண்ணு எம்எஸ்பின்னு கேட்கறதுக்கான அறிவிப்பு இல்லையே. விவசாயினுடைய குரலுக்கு செவிமடிக்காத ஒரு பட்ஜெட் தான் இது. இது என்னமோ நிர்மலா சீதாராமன் தயாரித்த பட்ஜெட்டா நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தயாரித்த பட்ஜெட்டாங்கிற சந்தேகமே இருக்கு. எங்க பேரிடர் இழப்புல சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் தண்ணியில மூழ்கி தத்தளிச்சுமே, தமிழ்நாடுங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு பேர் சொல்லப்பட்டுச்சா? எய்ம்ஸை பத்தி ஊரெல்லாம் பேசுறோம், ஒரு அறிவிப்பு இருந்ததா? மெட்ரோ ரயில் 2வது திட்டம் முடிய போகுது, உரிய பணம் வரல, ஏதாவது சொன்னாங்களா? பாராமுகமாக இருக்கிறது ஒரு இந்திய பட்ஜெட்டு தானாங்கிற சந்தேகமே வருது. இந்த பட்ஜெட் அப்படியே செயல்படுத்தும் பட்சத்தில் நண்பர் குறிப்பிட்ட மாதிரி உற்பத்தியை இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த திட்டமே இல்லை. உற்பத்தி இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் அறிவிச்சிட்டு போனீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும், பணம் வீக்கம் வரும், உற்பத்தி இல்லாமல் விலைகள் ஏறும். இது 100% பணவீக்கத்தை ஊக்குவிக்கிற ஒரு பட்ஜெட்டாக தான் அமையும். சாமானியனுக்கு நல்லது நடக்கிற எந்த வாய்ப்புமே இங்க இல்ல. டிடிஎஸ் குற்றம் இல்லைன்னு ஒரு அறிவிப்பு பார்த்தோம் இல்லையா? அது உண்மையிலே என்னன்னா, டிடிஎஸ் கட்டாட்டி குற்றம் இல்லைன்னு அவங்க சொல்லல, காலதாமதமா கட்டது குற்றம். அதாவது நான் ஒரு டிடிஎஸ் வசூல் பண்றேன், இந்த தேதிக்குள்ள கட்டணும், நான் அந்த தேதி கழிச்சு 3 மாசம் கழிச்சு கட்டி இருந்தால் அந்த 3 மாசம் டிலே ஒரு கிரிமினல் குற்றம் இன்னைக்கு வரைக்கும். அந்த மாதிரி செஞ்சு அது கிரிமினல் குற்றம் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர டிடிஎஸ் கட்டாட்டி குற்றம் இல்லைன்னு சொல்லல. இது ஒன்றும் பெரிய நமக்கு நல்லது செய்யற அறிவிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. தவறா இருந்தது நீக்கியிருக்காங்க, அவ்வளவுதான். இது சாமானியனுக்கு ஒரு விஷயத்துலையும் நல்லது நடக்க போறது இல்லை. தங்க விலையை குறைக்கிறது நம்ம அன்றாடம் வாங்குற பொருளா சார்? அது நம்ம அன்றாடம் வாங்குற பொருளுக்கு எந்த விலை சார் குறைச்சிருக்காங்க இவங்க? வங்கி வட்டி விகிதம், வீட்டுக்கடன் விகிதம், ஏதாவது அறிவிப்பு இருக்கா? சாமானிய மக்கள் அவனுடைய நிவாரணம் பெறதுக்கு தனி நீதிமன்றம் கொண்டு வர்றதுக்கு பதிலா நாங்கள்லாம் சிவில் நீதிமன்றம், கிரிமினல் நீதிமன்றத்துக்கு போகணும். இப்போ நீங்க உணவுப் பொருட்கள் விலை குறைப்புங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து இதை பாக்குறீங்களா? இல்ல சார், உணவுப் பொருள் விலை குறையும் கூடுங்கிறத ஆஸ்பெக்ட் நான் இப்போ வரல. எதுலெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். எதுலெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கேன்னா, அடித்தட்டு மக்களுடைய அன்றாட வருவாயை சமன் செய்கிற வரையில் வரி இருக்கணும்.
என்னுடைய சம்பளம் 100 ரூபாய் கூடுது, 500 ரூபாய் வரி கூடுதுன்னா நான் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே. நான் ஒவ்வொரு வீட்லையும் 100 ரூபாய் சேமிச்சாதான் சார் நாட்டினுடைய ஜிடிபி கூடும். நான் அன்றாட பொருட்களுக்கே கடன் வாங்கிட்டு இருந்தா நாடு எங்க வளரும்? ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறினாதான் நாடு முன்னேறும். ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறதுக்கான எந்த அறிகுறியும் இந்த பட்ஜெட்ல இல்லை. இது அவர்களுடைய இருப்பை சரி செய்வதற்கு இந்த பட்ஜெட்னால இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து இல்லை. அந்த அளவில் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டை தவிர உங்களையும் என்னையும் கவனத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டே அல்ல. இதுதான் என்னுடைய முதன்மையான கருத்து. திரு இளங்கோவன், ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரித்து செயல்படுத்தாமல் இந்த சேர்த்ததிலிருந்தே அது குறித்த அறிவிப்புகள் பெருமளவு வர்றதில்லை அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. ரயில்வே துறை சார்ந்த அறிவிப்புகள் பெரிதாக இல்லைங்கிறத பட்ஜெட்லேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? ரயில்வே மட்டும் இல்லை, மத்திய அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கிட்டால் வருமான வரி விலக்கு 10 லட்சம் ஆகணும்னு அவங்க கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை. அதே மாதிரி புதிய பென்ஷன் திட்டம் அதை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு, நாங்கள் யூனியன்களோட கன்சல்ட் பண்ணி முடிவெடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இங்கே அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் ஒன்றும் இல்லை. 8வது சம்பள கமிஷன் அமைப்பாங்கன்னு பார்த்தாங்க, அதுவும் இல்லை. இப்போ நான் என்ன விஷயத்துக்கு வரேன்னு சொன்னால், நாட்டில் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நாடு பூராவும் ஒரு பேச்சு ஏற்பட்டது. அதே மாதிரி ரயில் விபத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சு ஏற்பட்டது. இந்த ரெண்டுக்கும் இந்த பட்ஜெட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டில் சமீபத்தில் ரயில் விபத்துக்கள் எண்ணிக்கையும் ஏராளமான ரயில் விபத்து, இப்போ கூட டீரெயில்மெண்ட்டு, தடம் புரண்ட நிகழ்ச்சி, மோதல், இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பட்ஜெட்டில் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போது நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு அரசியல் நிர்ணய சட்டத்தில் 38வது பிரிவில் என்ன சொல்லுதுன்னா, வருமான அசமத்துவத்தை குறைத்தல், 2வது செல்வம் ஒரு சிலர் கையில் குவிவதை குறைத்தல் அப்படி சொல்லியிருக்கு. ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டும் இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பட்ஜெட்டில் இந்த அசமத்துவத்தை போக்குவதற்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எப்படி இவர் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் போதிய மேனுஃபேக்சரிங் கிடையாது, குறைஞ்சி போச்சு. அதனால் வேலை வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ நமக்கு முக்கியமாக தேவை என்ன? ஏன் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது? 1,45,000 கோடி கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சி அவங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணதுக்கு பிறகும் இவ்வளோதான் செஞ்சாலும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது. கேட்டால் என்ன சொல்கிறான்? டிமாண்ட் இல்லை, ஜனங்க மத்தியில் டிமாண்ட் இல்லை. அப்போது ஜனங்க கையில் காசு கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க இந்த திட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எக்கனாமிக் சர்வேயில் சொல்லியிருக்காங்க 78,50,000 பேர் ஒரு வருஷத்துக்கு வேலை தேடி வராங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாக்கா நிச்சயமாக இதில் பணக்கார கார்ப்பரேட்டுகளை டேக்ஸ் பண்ணி சாதாரண மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரியான திட்டம் இதில் இல்லை. உதாரணமாக 2 விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் மோர் தேன் 500 crores லாபம் இருக்கக்கூடியவங்க, 500 கோடிக்கு மேலே லாபம் இருக்கக்கூடியவங்க கட்டக்கூடிய வரி 19.14%. 1 கோடிக்கு மேலே வருமானம் உள்ளவங்க 24.82%. அப்போ அவங்க டேக்ஸோட பாலிசி எப்படி இருக்குன்னு சொன்னால், காமன் பீப்புளை டேக்ஸ் பண்ணுறது, ஜிஎஸ்டி எல்லாம் காமன் பீப்புளை டேக்ஸ் பண்ணுறது. இப்போது இந்த பட்ஜெட்டில் கூட ஃபாரின் கார்ப்பரேட்டுக்கு 40%லேருந்து 35% குறைச்சிருக்காங்க. அப்போது அவங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களே ஒழிய சாதாரண மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ முருகன் சாரும் அதுதான் வச்சார். அது விவசாயத்தை எடுத்து பாருங்க. விவசாயத்தில் பிஎம் ஃபசல் பீம யோஜனா, பிஎம் ஃபசல் பீம யோஜனான்னு கார்ப்பரேட் கிராப் இன்சூரன்ஸு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸு பார்த்தீங்கன்னா
5 வருஷத்தில் கரீஃப்ல மட்டும் 70 லட்சம் கோடி கார்ப்பரேட்டு அந்த இன்சூரன்ஸுக்கு போயிருக்கு. ரபி சீசனில் 43 லட்சம் கோடி போயிருக்கு. ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். 22-23 ப்ரீமியம் சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்த சப்சிடி டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 9 lakh crores. அந்த 9 lakh crore விவசாயிக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3878 கோடி தான். 96% ப்ரீமியம் சப்சிடி அந்த கம்பெனிகளுக்கு போயிருக்கு. 9 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. 9 லட்சம் கோடி 3000 கோடி தான் விவசாயிகளுக்கு. 3878 கோடி தான் அந்த விவசாயிக்கு போயிருக்கு.